தெய்வத்தானாக தெளிதும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் கவிஷன். நான் எனது சொந்த இடம் கொலம்போ தான். எனது வாழ்க்கையில் எனது பாடசாலை முடிஞ்சதுக்கப்புறம் அட்வான்ஸ் லெவல் ஒரு பெரிய திருப்பு முனையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நான் உண்மையான வாழ்க்கைக்குள்ளே நுழையிற அந்த ஒரு தருணத்தில் என்ன செய்கிறது எதுவுமே தெரியலை. என் மீடியா வாழ்க்கை எனக்கு ரொம்ப மிகப்பெரிய கனவாக இருந்துச்சு. ஆனால் எந்த ஒரு திருப்பு முனையுமே இல்லாமல் ஒரு இடத்துல நான் ஸ்ட்ரக்காகி நின்ற அந்த ஒரு தருணம், ஒரு லிங்க் அந்த ஒரு வாழ்க்கையில் முதல் படியை எனக்கு எடுத்து வச்சிச்சு. அந்த ஒரு லிங்க் தான் எனக்கு மோகோ மீடியா அப்படின்ற ஒரு மீடியா அகாடமியை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிச்சு. அங்கே இருக்கிற லெக்சரர்ஸ் ரொம்ப புதுவிதமான ஒரு லெக்சரர் டைப்பாக இருந்துச்சு. அந்த லெக்சர் முறை ரொம்ப எளிதாகவும் நம்மக்கிட்ட இருந்தே ஒரு கேள்வியை எழுப்பி நம்மக்கிட்ட இருந்தே அந்த ஒரு பதிலை தெரிவித்ததுனால அது புரிஞ்சுக்கொள்கிற விதம் ரொம்ப இலகுவாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த இலகுவான லெக்சரர் முறை தான் அந்த மோகோ மீடியாவை ரொம்ப யுனிக்னஸாக காட்டுதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த மோகோ மீடியாவால் நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. அந்த வாய்ப்புகளை நான் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுவேன். இதுக்கப்புறமும் சரியான ஒரு வழிநடத்தல்களுக்கு நான் உள்ளாகுவேன் நான் ரொம்ப நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய அனுபவங்கள் இந்த மோகோ மீடியா அகாடமியில் நிறைய அனுபவங்கள். ஏன்னா நான் மீடியா அப்படின்ற அந்த ஒரு ஃபீல்டுக்கு எந்த ஒரு அனுபவமே இல்லாமல் ஒரு பூஜ்ஜியமாக வந்தேன். இப்போ அதுக்கான ஒரு முதல் படியை எடுத்து வைக்கக்கூடிய அளவில் எனக்கான நிறைய நாலேஜ் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். நிறைய போட்டிகள் நிறைய பரீட்சைகள் நடந்துச்சு. ஆனால் எதுவுமே அந்த ஒரு கேம்பஸ் போகிறோம் ஒரு பரீட்சை எழுதுகிறோன்ற மாதிரி இல்லாமல் ரொம்ப இலகுவாக நாங்கள் என்ஜாய் பண்ணி, ஏன்னா இது நம்ம ஃபீல்டு நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்ததுனாலேயே அது ரொம்ப இலகுவாக இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கூடியதாக இருந்துச்சு. என் கனவுன்றது ஒரு மலை உச்சி மாதிரி, அதில் அந்த ஒரு பாறை துகளாக தான் நான் இருக்கிறேன். ஆனால் அந்த இடத்துக்கு நான் போகிறதுக்கு எனக்கான வலிமை இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அந்த இடத்துக்கு நான் கண்டிப்பாக போவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த வாய்ப்பை தந்த இந்த ஒரு மோகோ மீடியாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். வணக்கம்.